2022 ஜோ பைடனுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் உக்ரைனுக்குள் ஊடுருவி தாக்கத் தொடங்கியது விளாடிமிர் புட்டினை அதிபராக கொண்டிருக்கும் ரஷ்யா. அன்று முதல் மரண ஓலங்கள், பிஞ்சு குழந்தைகளின் கதறல்கள், வெடிகுண்டு சத்தங்கள் என 3 ஆண்டாகியும் ஓய்ந்த பாடில்லை. ரஷ்யாவுக்குள்ளும் ஊடுருவி பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது உக்ரைன். இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா என ஏக்கப்பட்டு போன உலக மக்களுக்கு ஒரு நல்ல காலம் வருவதாக செய்தி. டீல்களின் அரசன் என புகழப்படும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினோடு பேசியதாக அமெரிக்க அதிபர் நியூயார்க் போஸ்ட் நிறுவனத்திடம் கூறியிருக்கிறார். எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடந்தது என்ற தகவலை வழங்க மறுத்துவிட்டார். இருந்தபோதும் தினம் தினம் மக்கள் சாகிறார்கள், போரை முடிந்தவரை சீக்கிரம் நிறுத்த வேண்டும், மக்கள் சாகாமல் இருக்கும் நாளை பார்க்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை ரஷ்ய அதிபர் புட்டினிடம் தெரிவித்ததாக கூறியிருக்கிறார். ஆனால் அதிபர் புட்டினின் கிரெம்ளின் மாளிகையோ இந்த பேச்சுவார்த்தை நடந்ததை ஒப்புக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை என நழுவலான பதிலையே கொடுத்திருக்கிறது. ட்ரம்புடன் நடந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்ய எல்லையில் கைப்பற்றிய பகுதிகளில் இருந்து உக்ரைன் ராணுவத்தினர் வெளியேற வேண்டும், நாட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் இணையக்கூடாது என்றெல்லாம் ரஷ்யா டிமாண்டுகள் வைத்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அடுத்த வாரம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாராம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். முன்னதாக ட்ரம்பிடம் போர் நிறுத்த டீல் பேசத்தான் தானும் காத்திருப்பதாக கூறியிருக்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. தங்கள் நாட்டின் அரிய தாதுக்களை அமெரிக்கா விலைக்கு வாங்கிக் கொண்டு போரால் பாதித்த தங்கள் நாட்டுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்ற உதவ வேண்டும் என அவர் ராய்டர்ஸ் நிறுவனம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அத்துடன் ஐரோப்பாவில் உக்ரைனுக்கு சொந்தமாக இருக்கும் மிகப்பெரிய நிலத்தடி கேஸ் சேமிப்பகத்தை கான்ட்ராக்ட் மூலம் பயன்படுத்துவது பற்றியும் ஒரு டிமாண்ட் வைத்திருக்கிறார். புட்டினை சந்திக்கும் முன் என்னை முதலில் சந்திக்க வேண்டும் எனவும் ஜெலன்ஸ்கி ட்ரம்புக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இல்லாவிட்டால் இது உக்ரைனுக்கும் மட்டுமே நடக்கும் பேச்சுவார்த்தை போல் ஆகிவிடும் என்றும் கேட்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி. அவரது டிமாண்டுகளையும் கேட்டுவிட்டு ட்ரம்ப் உக்ரைன் போருக்கு சுபம் என ஒரு எண்டு கார்டு போடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.